ஒரு சமூக நலன் விரும்பியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சிவக்கொழுந்து மகேந்திரம் ஐயா அவர்கள் ஒரு நலன் விரும்பி ஒருவரால் இந்த ஏற்பாடானது மிகவும் ஒரு நன்மையான விடை. எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் புலோலியூர் ரமணன் என அழைக்கப்படுகின்ற சிதம்பரநாதன் அருள்ரூபன் அவர்களே, சிவக்கொழுந்து மகேந்திரம் என்பவர் மாதனையில் பிறந்து வளர்ந்து தற்பொழுது கனடா நாட்டில் வசித்து வருகின்றார். வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. வைபவம் நடைபெறும். முதலாவதாக மங்கள விளக்கினை எங்களது சமூக சேவை பிரதேச செயலக சமூக சேவையாளர் எஸ்ஓசோ அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி பெற்றார். சேவையாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மங்கள விளக்கினை கிராம அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உத்தியோகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மங்கள விளக்கினை சமூக அலுவலர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்கிறதுக்கு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் அடுத்த மங்கள விளக்கினை குடும்ப நல உத்தியோகர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஈஜா பாமில இருந்து வருகை தந்திருக்கிற அவரை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அயலூர் மாத சங்க அருமொழி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து எம்மோது உதவியா இருந்து எமது ஊர் மக்களான விதுசா அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக. அடுத்து எமது ஊர் மக்கள் சார்பில் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஈவலட்சம் அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்பாக. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது மாதர் சங்க தலைவி அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்பாக. இந்நேர வணக்கங்கள். முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கேற்ற நிகழ்வு நிறைவு பெற்றது. விளங்க
ஒன்று பரவுவார் உலகலாம் உணர்ந்தோதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பல தாடுவான் மனசிலம்படி வாட்டி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை சீனிவாசன் நறுமணி அவர்களால் நடத்தப்படும். மாலை நேர வணக்கங்கள். நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் இந்த உத்தியோகத்தர் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு முதல்வராக நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சமூக சேவை உத்தியோகத்தர் சரவணன் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் வாசுதேவன் சார் அவர்களுக்கும் மற்றும் எமது கிராம அலுவலர் சதுர்த்திகா அவர்களையும் மற்றும் நமது பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏஜினி அவர்களையும் மற்றும் நமது குடும்ப நல உத்தியோகத்தர் அவர்களையும் மற்றும் நமது சமுத்தி உத்தியோகத்தர் வருகை தராளர்களும் அவர்களையும் வருக வருகை என வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மரக்கன்றுகளை தொடர்பான அறிவுரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கும் ரீச்சா ஃபார்ம் நிறுவனத்தினர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது ஊர் மக்கள், நமது அயலூர் மக்கள் மற்றும் நலன்பிரிவுகள் அனைவரையும் நிகழ்விற்கு வரவேற்பதில் பெருமகிழ்வடைவதோடு அனைவரையும் மேலும் யாரை வரவேற்று என வரவேற்கிறேன். சீனிவாசன் நறுமணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைமை உரையினை நேசராசா குந்தினி அவர்களால் நடத்தும். இந்நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் SSO அவர்கள் சர்மிலன் ஐயா அவர்களே மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களே கிராம அலுவலர் அவர்களே பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களே எங்கள் குடும்ப நல உத்தியோகத்தர் அவர்களே எம்மூர் மக்களே அயலூர் மக்களே நலன் விரும்பிகளே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது தலைமை உரையினை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். எமது சொந்த ஊரான சிவக்கொழுந்து மகேந்திரம் அவர்கள் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அவர் கனடாவில் வறுமை ஒழிப்பு சமூக நல அமைப்பில் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மகேந்திரம் அவர்கள் இலங்கையில் இருந்த காலத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்தார். அதாவது புதிதாக போடப்படாமல் கல்லும் மண்ணும் கலந்து காணப்பட்ட பாதைகளை ஒழுங்கைகளை புனரமைக்கும் கிராமங்கள் உமது கிராமம் அயலூர் கிராமங்களில் வீதி விளக்குகள் இல்லாத போதும் அந்த வீதி விளக்குகளை அமைத்து தமது சேவையினை செய்து கொண்டிருந்த மகேந்திரம் அவர்கள் சேவை நோக்கோடு வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கி பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வர இருக்கிறார். அவர் அந்த முதல் கட்டமாக 500 அன்னாசி மர கன்றுகளை எமது மக்களுக்கு இலவசமாக வழங்கி அந்த அன்னாசி மரத்தை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அதன் பயனை மக்கள் பெற வேண்டும் என்பதே அவரின் நோக்கமாகும். அடுத்த கட்டங்கள் அவர் மேலும் பல மரங்களை, அதாவது தென்னை மாபலா அப்படியான மரங்களையும் வாழ்வாதார அடிப்படையில் எமது கிராமத்தில் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு கொடுத்து அதோடு அவர்களுக்கு அந்த இதாக இருக்கிறதற்கு உற்பத்தி அல்லது வேறு தொழில் முயற்சி என்று தையல் வகுப்பு ஏதாவது செய்கிற அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு தன்னாலான ஒரு உணவு உற்பத்தி பொருட்கள்
மற்றது தையல் மிஷின், தையல் படிப்பவர்களுக்குரிய தையல் மிஷின்கள் எதிர்காலத்தில் தான் அவர்களுக்கு வழங்குவதாக இருக்கிறேன் என்றதையும் டெலிபோன் மூலம் கூறியிருந்தார். அத்தோடு எமது வட்டாரம் மட்டுமல்ல, எமது வட்டாரம்னா எமது புலோலி வடக்கு மக்கள் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் மற்ற வட்டார ஆக்களுக்கும் தான் இந்த என்ஆர்சி கண்ணுகளை இலவசமாக வழங்குவதற்கு எண்ணியிருக்கிறார். அதனை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இத்தோடு எனது தலைமை உரையினை நிறைய நேரம் நான் பேச விரும்பவில்லை. எனது தலைமை உரையினை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நேசராசா குந்தினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பிரதம விருந்தினர் உரை பரராஜ சிங்கன் சர்மிலன் SSO அவர்களினால் இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் கிராம அலுவலர் மற்றும் இங்கு பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மற்றும் குடும்ப உத்தியோகத்தர் இங்கு வருகின்ற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வானது ஒரு சமூக நலன் விரும்பியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சிவக்கொழுந்து மகேந்திரம் ஐயா அவர்கள் இங்கு தனது புறப்படமான கிராமத்திற்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தில் இந்த முதலாவது கட்டமாக என்ஆர்சி கன்றுகளை இந்த கிராம மக்களுக்கு என வழங்குவதற்கு இருக்கின்ற ஒரு குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் 2-3 ஆள் முழு ஒட்டுமொத்த பார்த்தோம்னா கிராமத்துக்கு தான் முழு கிராமத்துக்கும் 500 கன்று பண்ணாலும் பயன்படக்கூடிய இருக்கிறீர்கள். அடுத்த ஒரு வருடத்துக்கு அறுவடை எப்படி இருக்கும்? இதுக்குரிய அறுவடை உங்களுக்கு அவ்வளோ 500 கன்று வச்சு 500 அறுவடை இருக்கும். அதுதான் பிரயோசனம். இல்லாட்டி இந்த தந்துட்டு போவது அடுத்த ஒரு மாதிரியே இல்லாமல் செய்கிற அளவுக்கு இருந்தால் அது அவருக்கும் பிரயோசனம் இல்லை. நீங்கள் பெற்றாக்களுக்கும் பிரயோசனம் இல்லை. இப்படி ஒரு நாளில் ஒரு ப்ரோக்ராமை வச்சு கூடியிருந்து பெற்றுக்கொண்டு போவதும் பிரயோசனம் இல்லை. அதை பராமரிக்க போகணும். நான் இப்போ தான் பார்த்தேன் அதன் பராமரிப்பு முறை ரீசார்ஜ் வந்து சொல்லுவீங்கன்னா அதிக வெயில் படாத இடத்துல தான் இந்த என்ஆர்சி வளரும் என சொல்லியிருக்கிறாங்க. வாழை மரங்களுக்கு கீழே தென்னை மரங்களுக்கு பக்கத்தில் ஒரு நிழலும் வெயிலும் உள்ள இடங்களில் வச்சு பராமரிக்கும் பட்சத்தில் நல்ல விளைச்சலை கொண்டது. நீங்கள் வெயில் தான் படவம் கொண்டு போட்டு பச்சையாக வச்சுட்டீங்கன்னா அது பிரயோசனம் இல்லாமல் தான் காணக்கூடியதாக ஒன்று இருக்கும். சிலது ரீச்சாவிலாம் பராமரிப்பு அது வித்தியாசமான பராமரிப்பாக இருக்கும். தேவையான ஒரு போய் பார்க்கலாம். ஐயா இருக்கா கொண்டு போய் காட்டலாம். அதில் பராமரிப்பு எல்லாருக்கும் தான் என்ன ஒரு டூராகவும் இருக்கும். ஒருக்கா கொண்டு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி பராமரிக்கிறார்கள். அதை பார்த்து உங்களுடைய கிராமத்தை இது முதற்கட்டம் பண்ணப்படியால் அடுத்த கட்டத்திலும் வழங்குவதாக உறுதியளித்துள்ள அடுத்த கட்டத்தில் கொண்டு வரணும் என்றால் நீங்கள் இதில் அனுபவம் இருக்கணும். உங்களோட பிரதேச செயலரோட நான் கூட்டிய காய்ச்சி நாங்கள் உடனடியாகின்றது உங்களுடைய கிராமத்தில் இது வளரும் போகணும். சும்மா கொடுத்துட்டு என்ன செய்யலாம் பண்ணிட்டு போனால் அது நம்ம சொல்லணும்னா அந்த பிரயோசனம் இல்லை. அவர் ஒரு 5 நிமிஷம் அட்வைஸ் கொடுத்தது அதுதான் முதல் செய்ய வேணும் பண்ணது. ஏஐயோட காய்ச்சி விவசாய போராளியோட காய்ச்சி இங்கே இந்த மண் பரிசோதனை செய்து அந்த மண்ணில் வளரும் கொண்டு ஒரு உறுதிப்படுத்துவோம். இப்போ 500 ஒரே நேரத்தில் கொடுக்கல 500 பிரயோசனம் இல்லாட்டி அது ஒரு லட்ச பலனும் இல்லை. அப்போ அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் நீங்கள் தற்காலிகமாக ஒரு ரீசார்ஜ் சொல்லிக்கணும் இந்த மாதிரி பராமரிக்க வேண்டும். அதை பராமரித்து பார்க்கணும். ஒரு வருடத்தின் பின்னர் இதில் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு வருடம் 2 வருடத்துக்குள்ளே தான் அந்த அறுவடை காலமாக இருக்கும். இவ்வாறாக அந்த ஒரு நிலம் விரும்பியால் செய்யப்படுற கிராமத்துக்கு மகேந்திரன் ஐயாவோட செய்யப்படுற உதவி பிரயோசனப்படணும் என்றால் உங்களோட அறுவடைதான் இருக்கும். இவ்வாறாக இந்த வாழ்வாதார உதவிகளும் செய்வதாக கூறியிருக்கின்றார். அது ஒரு நல்ல பிரயோசனமான விஷயம். தையல் விஷயம் பெற்றால் அது தையலில் வச்சுக்கொண்டு பயன்படுத்த தெரியும். தையல் தைக்காத ஆளுக்கு தையல் மிஷின் போகும், அல்லது பிரயோசனப்படுத்த முடியாத ஆளுக்கு தையல் மிஷின் போகும். அப்படி இருக்காமல் அதை வச்சுக்கொண்டு வாழ்வாதார உதவியை பெருக்கி தங்களது குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த பொருத்தமான உதவி சென்றடைவதை உறுதிப்படுத்துவோம் என்று கூறி வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.
ஜோசு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்த அன்னாசி கண்டு எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வீச்சா ஃபார்மின் விவசாயவியல் உத்தியோகத்தர் உரையை வழங்குவார். இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ஆர்சியை பற்றி சொல்கிற இருக்குன்னு சொன்னால் என்ஆர்சி வந்து நீங்கள் கூடுதல் சார் சொல்லியிருந்தார் இப்படி இந்த இடத்துல என்ஆர்சி வருமா இல்லது விவசாய திரைக்களங்களுக்கு கட்டி இந்த நிலத்தை பரிசோதனை செய்து தான் வந்து என்ஆர்சி செய்யணும். அவ்வளோ பெரிய ரிஸ்க்கான கஷ்டமான விஷயம் வந்து என்ஆர்சி செய்ய நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் என்ஆர்சி வந்து செய்யலாது. ரீச் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வட மாநிலத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள் இருக்கும். விவசாயத்தில் வந்து அந்த இடம் வந்து ஒரு நேரத்தில் வந்து எக்கச்சிக்கிற இடத்துல எந்த ஒரு பயிருமே வராதுன்னு சொல்லியாக்கள் வந்து காணிகளை குறைஞ்ச விலைக்கு வித்த இடம் தான் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் காணியை சேர்த்து 150 ஏக்கர் வேண்டி அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்த இடத்துல வந்து இவ்வளோ நாங்கள் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அதில் நிறைய நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாதுளையோ என்னாசியோ கொய்யாவோ இல்லை வந்து இப்போ ரகன் ப்ரோட் வச்சுருக்கிறோம், பப்பாசி எல்லா அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே வந்து ரீச்சால் வந்து செய்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ சவாலுக்கு மத்தியில் அதோட உப்படைங்க வந்து உங்களோட இந்திய தடங்களில் வந்து நோம்பலாக சிம்பிளாகவே வந்து செய்துட்டு போகலாம். என்னாசி இப்போ நீங்கள் வந்து சாம்பிளுக்கு வேறு வந்து உங்களுக்கு உதவியாக வந்துடுறால் ஒரு இவ்வளோ என்னாசியை தாரான்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை கொண்டு வீட்டில் வந்து அறிஞ்சிட்டு நோம்பலாக வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு போகாமல் அதில் வைத்து 2 கண்டிலிருந்து முதல் வந்து வச்சு நீங்கள் அதுக்கான பயணம் வச்சிங்கன்னா இருந்தால் அதுக்கு பிறகு நீங்களாகவே அதில் இருந்து பெரிய வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் உங்களோட கதை கேட்க சொன்ன விஷயம் அதில் ஒரேதாக கொடுத்த மாதிரி இருந்தால் தம்பி நிறைய கொண்டே வீட்டில் கொண்டே வச்சுட்டு அதை பற்றி ஆர்வம் எடுக்க மாட்டேன் 2-3 கண்டை சாம்பிள் கொடுத்து பார்ப்போம். அதில் யார்கிட்ட கண்டு வந்து சக்ஸஸை உதவியாச்சு நல்ல மாதிரி செய்ய நம்ம விரும்பி அவைக்கு அந்த ஆர்வங்காடு செய்கிறவைக்கு வந்து பெரிய அளவில் செய்கிறதுக்கு உங்களோட கதைச்சிருக்கிறார். இப்போ ஏர் வச்சு பராமரித்து தான் ஆக வச்சு அதை பார்ப்பேனா யார் வந்து நல்ல மாதிரி செய்து அதுக்கான விளைச்சலை பெற்றுக்கொள்கிறாரோ அவைக்கு வந்து நாங்கள் வந்து 500,000 கண்டை கொடுத்து அவை ஒரு பெரிய அளவில் ஊக்குவிக்கக்கூடிய மாதிரி எங்களோட கதைச்சிருக்கிறார். அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்ஆர்சி பேட்டி செய்கிறதுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறேன் நேரில் நான் கதைச்சிட்டு சொல்லி பிரியோசனம் பண்ணி நீங்கள் செய்ததாட்டா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் அதை தொடர்பு வைக்கலாம். உங்களோட நம்பரை தந்துட்டு போகிறோம். நார்மலாக வந்து என்ஆர்சி வந்து என்ன சொல்கிறது நீங்கள் இப்போ 2 கண்டு வைக்கக்குள்ள சின்ன 2-3 கண்டு வைக்கணுன்னா உள்ள இடமா வெயில் படக்கூடாது. வெயில் இருந்ததுன்னா என்ஆர்சி வராது. இந்த மண்ணில் நோம்பலான இடத்துல வந்து இப்போ தென்னை நிற்கிற இடம்ண்டா தென்னை ஏதாவது ஒரு வெயில் படாத இடத்துல கணக்கில் வர வைக்க 2க்கு 2 அடி ஸ்பேஸிங்கில் வச்சா காணும். இல்லாடி நோம்பலாக ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகல கிடங்கு தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்து இங்கே குப்பையெல்லாம் இது வீடுகளில் போட்டிருப்பீங்கள் தானே. இல்லாட்டி அதுக்கு மாமி கம்போஸ்ட் அதுகள் இருக்குது மண் புழுவில் நீங்கள் வீடுகளில் செய்ய பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. எங்கேயாவது ஊக்கின எருவி இருக்குது, மாட்டு எருவோ இங்கே மாடு வளர்ப்பியல் ஆடு வளர்ப்பியல் ஏதாவது கோழி எருவல் உடனே எருவி இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் இந்த ஸ்ட்ரீட்டோட போடக்கூடாது. மண்ணுக்கு போட்டு குழைச்சி போட்டு நோம்பலை மற்ற கடல் நாட்டுற மாதிரி தான் நாட்டுறது. அதில் பெரிய எந்த இது இல்லை. வெயில் படம் பார்த்தீங்கன்னாக்கான அடுத்த விஷயம் வந்து தண்ணி கூட விடக்கூடாது. மற்ற பேர்கள் மாதிரி ஈரம் இருக்கணும் மட்டும் தண்ணியாக விடக்கூடாது. அதுக்கெல்லாம் மேலே ஒரு நாள் தண்ணி போட்டாலே காணும். மேலே வந்து இப்போ உலர்ந்த மாதிரி இருக்கணும், ஈரப்பிடிப்பு இருக்கக்கூடாது. கீழ் ஈரம் இருந்தால் காணுமா. என்ஆர்சிக்கு வந்து பெரிய அளவில் ஈரம் தேவையில்லை, வரல் நில தாவரம். அதனால் வந்து தண்ணி பெருசாக தேவையில்லை. நீங்கள் நோம்பில் கிழமையில் ஒரு நாளைக்கு தண்ணி போட்டாலே போதுமாக இருக்கும். மிஞ்சிய இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் என்ஆர்சி வந்து 5 வருஷத்துக்கு நிற்குன்னா நாட்டின மாட்டாரு. வாழையை போகலாம், வாழை செய்வோமே வாழை போகலாம். அதுக்கு அறியும் சரியாக வந்து 5 வருஷத்துக்கு குறைஞ்சதில் விளைச்சல் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு என்ஆர்சி நாட்டின மாதிரி இருந்தால் வாழையில் நான் வெட்ட குட்டி போடுற மாதிரி இந்த சைட்டால் வந்து இந்த குட்டி வந்துட்டு இருக்கும். என்ஆர்சிக்கு வந்து ஒரு நாங்கள் வச்ச 1 வருஷத்துக்கு இந்த கொண்டை பொறுத்தவரை ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு 30 விலைக்கு மேலே கிளியன் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா விலை இருக்குது தானே 30-40 கிட்ட விலைக்கு தானாக வந்து அந்த வயசு 1 வருஷத்துக்குள்ளே வந்துடும். அந்த எண்ணிக்கை வந்தால் போல் வந்து காய்க்க வளர்க்கிடும். நடுவே வந்து காய்கறி மாதிரி இருந்தால் இதில் வந்து எல்லாத்தையும் இங்கே எந்த முறையில் செய்கிறேன்டாங்க ஒரு மருந்து ஒன்று இருக்குது. இடப்படம் சொல்கிறோம். அந்த மருந்து இதில் வட்டுக்கு ஊற்றி விடுவோம்னா நோம்பலாம் 35-40 வந்தால் போல் மருந்து விடுவோமே இருந்தால் நோம்பு 2 வாழை காய் வரும். காய் வர முன்னா 35-40 வரைக்கும் இந்த சைட்டுகளால் வந்து குட்டி வரும். இந்த குட்டியை என்ன செய்து விடுவீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டியை நல்லதாக விட்டுட்டு வீரியமாக மற்றதை ஒடிச்சு திரும்ப அங்கால இடத்துல வைக்கலாம். நீங்கள் 2 குட்டிலேருந்து குறைஞ்சது வந்து 10-15 வரும் குட்டி போடும். ஒரு கட்டி 2 மரம் கொண்டே வச்சிங்கன்னா 20 குட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இருந்து நீங்கள் பெருக்கி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து எங்களை என்ஆர்சிட்டு அந்த இடத்தை நாங்கள் உற்பத்தி செய்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கண்டு கிட்ட வெளியில் விற்றுட்டு எங்கள்கிட்ட என்ஆர்சிலேருந்து அதே மாதிரி நீங்கள் 2 கொண்டு போய் 20 ஆக்கி அப்படியே பெருப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வருஷம் கொண்டு
இந்த மரத்தில் வந்து காய்ச்சிட்டு தந்தால் அடுத்து அதில் பிறகு காய் வர அதை அந்த மரத்தால் வர ஒரு குட்டியை விட்டு மிச்சத்தை கிளப்பி விடுவீங்களா இருந்தால் இந்த சைட்டால் வர முந்தில் திரும்ப அதிலிருந்து காய் வரும் அப்படி 5 வருஷத்துக்கு நிற்கும் 5 வருஷத்துக்கு 10 படி வேறுங்க 50 கண்டு எடுத்துடலாம் 20 படி 100 கண்டு எடுக்கலாம் 5 வருஷத்தில் ஒரு ஒன்றில் இருந்து ஒரு மரத்தில் இருந்து அதனால் வந்து நீங்கள் அதை பெரிய இதாக நான் என்ன சொல்கிறேன் செலவழித்து செய்கிறதாண்டி இல்லை என்ஆர்சி வந்து சிம்பிளாகவே வந்து செய்துட்டு போகலாம் அதுக்கு விளைச்சல் இருக்கும் இந்த இடத்துல வந்து என்ஆர்சி செய்யலான்னு சொல்லி விடாமல் நீங்கள் 2 கண்டை வச்சு 3 கண்டை வச்சு பார்த்துட்டு அதில் இந்த விளைச்சலை பார்க்க தெரியும் எப்படி இருக்குது உங்களோட ஆர்வத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஒரு பெரிய ஒரு தோட்டமாகவே ஃபார்மாகவே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொன்னால் என்ஆர்சி வந்து இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது எப்போவுமே இந்த இடத்துல மிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ஆர்சி பழம் பெரிய அளவில் செய்யலாம் எங்கள்கிட்ட எல்லாம் கிட்டத்தட்ட ரீச்சால் வந்து 8000 என்ஆர்சி வச்சுருக்கிறோம் அந்த செலவும் வந்து மற்ற பேரோட அப்படி நோய் தாக்கங்கள் இல்லை காய் வந்து அப்புறம் அந்த காயில் வந்து வேறு இதுகள் குருவிகள் அதை கொத்த பார்க்குமே தவிர மற்றபடி நோய் தாக்கம் வந்து இந்த நோய் தாக்கம் மாறையில் இப்போ இந்த தென்னையில் வந்து வெள்ளை வருது தானே அதுன்ற அந்த தென்னை மரத்துக்களை வைக்க அந்த பிரச்சனை ஒன்று வரும் அதுன்ற வெள்ளை வந்து இதுகள ஓலையில் விடுமா அதாலே பெரிய பாதிப்பு இதுக்கு ஏற்படுறதுண்டு இல்லை என்ஆர்சிக்கு வந்து அதோட நீங்கள் இப்போ கொண்ட வைக்க ஏதாவது பிரச்சனைகள் நல்ல வேறு பெரிய அளவு நீங்கள் செய்ய விரும்பினாக்கள் இப்போ சாம்பிளுக்கு கொண்டு 2-3 கண்டை வைக்கிறீர்கள் அதை பற்றி தேவைன்னு சொன்னால் இப்போ இங்கே தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அதுக்கிட்ட வழிமுறை சொல்லலாம் வச்சு தரலாம் நிறைய கண்டு தேவைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் என்ஆர்சி பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டீங்கன்னா சொல்லலாம் எதா போனோன்னு சும்மா நோமல்ல மருந்து கடையிலே இருக்கும் அந்த மரங்களுக்கு கோபுரம் இருந்தால் மருந்து கடவுடைய நோமலாக கேட்டீங்கன்னா 250 ரூபா ஒரு டப்பி இல்லைங்கண்ணா கட்டாயம் தானாகவே காய்க்கும் 35-40 வரை நோமலாகவே காய்க்கும் இப்போ பெரிய அளவில் செய்கிறார்களுக்கு அனுச்சுன்னா மற்ற மடியாதை கண்டை வச்சு நோமலாக வளர்க்காத குறிப்பிட்ட காலத்தில் அந்த இலை வந்தால் போல் காய்க்கும் இதோ இந்த கண்டல் வந்து 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே காய்க்கிற பருவத்தை வரணும் இதில் இருக்கிற கண்டு நாங்கள் தாரது நீங்கள் ஒழுங்கான வளர்த்து வருவீங்களா இருந்தால் 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே காய்க்கும் ஆழம்னு சொன்னால் இந்த நீங்கள் நிலத்தில் பாத்தி மாதிரி எடுப்பீங்கள் தானே ஒரு சாணளவு இந்த இதுதான் இப்படியே நீங்கள் இதை இந்த அளவு மண்ணுக்கு அது இருக்கு அவ்வளோ மண்ணுக்கு அதை ஆளக்கூடிய மாதிரி வச்சிங்கன்னா ஓகே அதான் நீங்கள் மழை தங்குற இடமே வைக்கக்கூடாது அடுத்த விஷயம் கொஞ்சம் தண்ணி மற்ற எல்லா பயிர்களுமே தண்ணிக்குள்ளே வைக்கிற அதுகளுக்கு தீயார் தான் கொண்டே தண்ணி நிற்கிற இடத்துல வச்சிங்கன்னா இப்போ வாழைக்கிட்டு மழை காலத்தில் இல்லைங்கள கத்தால் அதுகள் போல் நிலத்தில் நிற்கிறோம் தண்ணி தேங்காரமாக பார்த்து வைக்கணும் எல்லாமே ஒரு காலம் மேலே ஈரம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஈரம் இல்லாமல் காய்ஞ்சிருக்கும் அடக்குகள் ஈரம் இருக்கும் கட்ட நிலத்தில் கடும் ஈரம் வரணும் ஒவ்வொரு நாள் தண்ணி விட இல்லை சில வேலை கடுமை காலத்தில் 2 நாட்களாமைக்கு விடக்கூடிய மாதிரி இருக்காங்க இல்லை இது பசங்க இந்த மண்புழுரம் தெரியுமா மண்புழுரம் கொஞ்சம் போட்டு மண்ணோட மிக்ஸ் பண்ணி குழஞ்சி தான் இது வச்சுருக்கிறோம் நீங்கள் சும்மா சொல்ல மாட்டு எருவலோ ஏதாச்சும் போட்டு வைக்கலாம் பேக்கை கழிச்சு போட்டு மற்ற மரக்கண்டில் எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வைக்கணும் வெயிலுக்கு வைக்கக்கூடாது ஃபுல் நுணலாக இருக்கணும் வெயில் பட்டால் வெளியெல்லாம் சிவப்பாயிடும் வளராது கண்டு அவ்வளோத்துக்கு நுணலாக இருக்கோ அவ்வளோத்துக்கு நல்லது அவங்களோட தலைவர் பொறுப்பாட்ட நம்பர் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறோம் உங்களுடைய பொறுப்பு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் செய்ய ஏதாவது சந்தேகங்கள் டவுட்டுகளோ இல்லை உங்களுக்கு செய்து உங்களுக்கு ஒரு இது வருந்தானே செய்ய ஆர்வம் வருது நல்லா வருகுது என்று விளங்கி கூட செய்யணும் இன்னும் வீட்டில் வைக்கணும்னு சொன்னால் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் என்ன செய்யணும் கொண்டே 2 கண்டை 3 கண்டை தாரம் கண்டை கொண்டே ஃப்ரீயாக தெரியும் அந்த கண்டை கொண்டே வீட்டில் சும்மா வைக்காமல் வச்சு ட்ரை பண்ணிப்பாங்க என்றால் மற்ற பயிர்கள் மாதிரி எல்லா இடம் சொல்கிறது வந்து என்ஆர்சி வந்து செய்கிற கஷ்டம் இந்த நிலத்துக்கு வராது நீங்கள் அப்படி ரீச்சாக வந்தீங்களா இருந்தால் பார்த்தால் நீங்களே வைக்க போகணும் பண்ணிட்டு போயிடாது நீங்களே பார்த்தீங்களா மழை தண்ணி நிற்கிற இடம் இருக்கக்கூடாது மழை சீசன் தண்ணி தேங்காட்டி ஓகே தண்ணி தேங்கி நிற்கிற பண்டத்துக்கு வச்சிங்கன்னா ஒரு மாதம் தண்ணி நிற்கிறது ரெண்டா பழுதாயிடும் எந்த பயிர் ரெண்டா என்ஆர்சி இல்லை கூடுதலான இதுகளை அப்படித்தான் மிளகண்டுகள் என்ன வேணும் பள்ளம்னா பெரிய சாடி இருக்குதானே சாடிக்கே வைக்கலாம் பெரிய சாடியில் வச்சுட்டு வைக்கலாம் நீங்கள் நிறைய செடியேக்க அப்படி வைக்க முடியாது 2 கொண்டே சாடியில் வச்சு விடலாம் சின்ன அந்த முப்பது வைக்கிற சின்ன சாடியில் இந்த வேரோட காணும் வேரோடுறது என்ன கூட விரல்கள் தானே இந்த வெண்ணக்காய் விரல்கள்
அதை மேலால் வட்டி போட அதுக்கு ரெண்டு 3 அளவுக்கு காணும் காய்க்கிற அளவுக்கு. ஆனால் திரும்ப 5 வருஷம் வச்சு வளர்க்குறன்றது கஷ்டம். சின்ன நட்டிங்கண்டா கடன் பல்ல மாடம் பண்ணாலும் மழை இப்போ கொஞ்சம் கட்டுதான் குட்டியாக்கி கொண்டு வச்சு விடலாம். நீங்கள் வேறு அடிக்கான வைப்பியல் தென்னை கிட்ட வைக்கலாம். தென்னை உள்ள இடங்கள் இல்லை அப்படியே இடங்கள் சின்ன தென்னை 5 வருஷத்துல காய்க்கும். அது விளைவித்த காலம் முடிஞ்சிடும். 26 தென்னைக்கான நடுலைனை பிடிச்சி வைக்கலாம். தேங்க அவளத்துக்குள்ள போகிறது இல்லை தானே. வெயிலில் வச்சுட்டாங்க. அதான் முதலாவது விஷயம். வெயில் தான் தேவையானது. சரி நன்றியா தேவைன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் நம்பரை கொடுத்தவர்கள் கலைச்சல் ரீஜாபாம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் உரை கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு வாசுதேவன் ஆடியோ சார் அவர்களை உரையாற்றி செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவை ஏற்படுத்தி நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களே, இங்கு வருகை தந்துள்ள விருந்தினராக வருகை தந்துள்ள நமது பிரதேச செயலகத்தின் சமூக சேவை உத்தியோகத்தர்களே, இங்கு உங்களுடைய அயற்கிராமமாக இருந்தாலும் கல்துறை பிரதேச செயலகத்தின் 6ஆம் வட்டார கௌரவ உறுப்பினர்களே, நமது பிரதேச செயலக இந்த கிராமத்துக்குரிய கிராம உத்தியோகத்தர்களே, அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே மற்றும் இக்கிராமத்துக்குரிய குடும்ப நல உத்தியோகத்தர்களே, அயல் கிராமத்தின் மாசங்க நிர்வாக உறுப்பினர்களே, இங்கு வருகின்ற இவ்வூர் மக்களே, நலன் விரும்பிகளே, அனைவரையும் இத்தருணத்தில் நான் வருகிறேன் வரவேற்கின்றேன். மேலும் எனக்கு இந்த அழைப்புகளை தந்து இங்கு என்னை வரவழைத்ததற்காக உங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு நலன் விரும்பி ஒருவரால் இந்த ஏற்பாடானது மிகவும் ஒரு நன்மையான விடயம். அவர் இந்த நிகழ்வை நேரடியாக இணையத்தினூடாக பார்க்கிறாரோ தெரியாது. ஆனால் உண்மையில் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய பிரதேசம் சார்பிலும் இந்த கிராமங்களின் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சார்பிலும் அவருக்கு முழக்கண் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் எந்த ஒரு உதவியையும் நாங்கள் பணம் மூலம் செய்யும்போது அது எந்த ஒரு பிரயோசனத்தையும் தராது. அந்த வகையில் அவர் உங்களை ஊக்குவிக்கும் முகமாக மரக்கன்றுகளை தந்து, அதாவது பல மரக்கன்றுகளை தந்து நீங்கள் அதன் ஊடாக உங்களை முயற்சி செய்ய சொல்லித்தான் சொல்கின்றார். உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இதை செய்யப்படுகின்றது. இதில் நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், இந்த புலம்பால் பிரதேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய உறவினர்கள் சகோதரங்கள் அங்கு உழைக்கின்ற உழைப்பில் எங்களுக்கும் ஒரு பங்கினை செலுத்துகின்றார்கள். அந்த பங்கினை காசாக செலுத்தினால் என்னென்னும் நீங்கள் யோசிக்கக்கூடும். சிலர் உண்மையில் அவ்வாறு அவர்கள் வந்து அந்த காசினை சேகரிக்கின்ற போது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில்தான் மிகவும் குளிரான பிரதேசங்களில் இருந்து தங்களை வருத்தி கிட்டத்தட்ட 12 மத்தியானங்களுக்கு மேலாக வேலை செய்துதான் இந்த காசினை உழைத்து சேகரிக்கின்றார்கள். அதில் ஒரு பங்கினை எமக்காக, எமது உறவினர்களுக்காக, தங்களுடைய உறவினர்களுக்காக இங்கு செய்கின்றார்கள். அவர்கள் விரும்புகின்ற முறை இந்த முறை மிகவும் உகந்தது. ஏனென்றால் அங்கிருந்து எங்களுக்காக தரப்படுகின்ற நிதியில் ஏதாவது நீங்கள் அதை முன்வரக்கூடிய விதத்தில் அந்த பயன் பெறவேணும் என்றால் அவர்களுடைய நோக்கம். அவ்வாறாக சிந்தித்த இந்த நோக்கத்தில் இந்த பழமரக்கண்டு ஊடாக உங்களுடைய அதாவது வீட்டு தோட்ட அடிப்படையில் உங்களுடைய ஒரு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு கணிசமான அளவு முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் இன்று நிறைவேறியுள்ளதெல்லாம். இந்த வகையில் ஏற்கனவே தலைவரும் கூறியிருக்கின்றார். ஏனைய கிராமங்களுக்கும் இதைத்தான் அமுல்படுத்த விரும்புவதாக. உண்மையாக அந்த வகையில் நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய பிஎஸ்என் சார்பில் நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். அதாவது கிராம அபிவிருத்தி உத்தியோகர் என்ற ரீதியில் ஏனைய கிராம அபிவிருத்தி சங்கங்களை, மாவட்ட கிராமத்து சங்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் இப்படியான வேலைத்திட்டங்களுக்கு எங்களால் ஆன முழு முயற்சிகளுக்கும் நாங்கள் பங்களிப்பு செய்வோம்.
ஏனென்றால் நாங்கள் வேலை செய்கின்ற ஒரு 5 வருடங்களில் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவர்களுடைய வரிப்பணத்திலிருந்து தான் சம்பாதிக்கப்படுகின்றோம். அந்த வகையில் ஏதாவது நாங்கள் செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய அரசாங்கத்தை தனியாக நம்பியிருக்க முடியாது. அவர்களுடைய இதைவிட எங்களுடைய மக்களையே நாங்களே எங்களுடைய சுய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அந்த வகையில் அரசாங்கத்தின் சார்பில் நாங்கள் அந்த ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த தருணத்தில் இந்த தலைவர்களூடாக அந்த கோரிக்கையும் நாங்கள் விடுகின்றேன். ஏனைய கிராமங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்க விரும்பேன். நாங்கள் அதுக்கு பூரண ஒத்துழைப்பையும் வழங்குவோம் என்றும் இப்படியான செயல்பாடுகளை தொடர்ந்தும் எங்களுடைய வனமராட்சி பிரதேசத்துக்கு செய்ய வேணும், ஏனைய பிரதேசத்துக்கு செய்ய வேணும். அந்த வகையில் நாங்கள் சில வெனிகோப் நிறுவனம் போன்ற சில இவரை போன்ற புலம்பெயர் மக்களால் நடத்தப்படுகின்ற பொது நிறுவனங்கள் கூடாக எங்களுடைய வனமராட்சியில் நாங்கள் சில முன்னேற்றங்கள் செய்த நாங்கள் அந்த வகையில் புரோலி வடக்குக்கும் நாங்கள் அந்த நிறுவனத்தை கொண்டு வந்த போதும் அது எங்களுக்கு பயனளிக்காக போய்விட்டது. இருந்த போதும் திக்கம், அல்வாய் வடமேற்கு மற்றும் வெல்வத்துறை தென்மேற்கு போன்ற மானாங்கானை போன்ற கிராமங்களுக்கு அப்படியான பங்களிப்பை செய்த நாங்கள். அதேபோல் இவருடைய பங்களிப்பும் இப்போ உங்களுக்கு மாலனை என்ற கிராமத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதோட கோழி வடக்குக்கும் சேர்ந்தாங்க கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதேபோல் அவர் மற்ற கிராமங்களுக்கும் செய்ய முன்வருகின்ற அந்த செயற்பாடானது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். மீண்டும் அவர்கள் இந்த இணையத்தின் மூலமாக பார்க்கின்றவையாவது அவர்களுக்கு நமது பிரதேச செயலகம் சார்பிலும் நான் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற சார்பிலும் இந்த செயற்பாட்டை மனம் திறந்து செய்வதற்காக மக்கள் சார்பிலும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்காக சிறப்பு விருந்தினர் உரையை நடாத்தி சென்ற எமது கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் வாசுதேவன் ஆடியோ சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி கஜனி கண்ணதாசன் J407 அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 407 புலோலி வடக்கு கிராம அலுவலர் பிரிவின் மாதனை எனும் இக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தற்பொழுது கனடா நாட்டிலே வசித்து வருகின்ற திரு சிவக்கொழுந்து மகேந்திரன் அவர்களுடைய நிதி பங்களிப்பிலே இந்த 500 அன்னாசி கண்டுகளை இலவசமாக வழங்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பிரதேச செயலகத்தினுடைய சமூக சேவை உத்தியோகத்தர் திரு பரராஜசிங்கம் சர்மிலன் அவர்களே, இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது பிரதேச செயலகத்தினுடைய கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு கணேசானந்தம் வாசுதேவன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் புலோலியூர் ரமணன் என அழைக்கப்படுகின்ற சிதம்பரநாதன் அருள்ரூபன் அவர்களே, மற்றும் J407 கிராம அலுவலர் பிரிவினுடைய கிராம அலுவலர் திருமதி சதுர்த்திகா வித்யாபரன் அவர்களே, மற்றும் 407 கிராம அலுவலர் பிரிவினுடைய குடும்ப நல உத்தியோகத்தர் திருமதி ஜெனிலா ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் இந்த அன்னாசி தொடர்பான அறிவுரையை சிறப்பாக வழங்கி சென்றிருக்கின்ற ரீச்சா நிறுவனத்தினுடைய ஊழியர்களே, மற்றும் இந்த ஊர் பொதுமக்களே, அயலவர்களே, ஆர்வலர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர மாலை வணக்கம். சிவக்கொழுந்து மகேந்திரம் என்பவர் மாதனையில் பிறந்து வளர்ந்து தற்பொழுது கனடா நாட்டில் வசித்து வருகின்றார். இவர் சமூக வறுமை ஒழிப்பு சமூக நல அமைப்பின் தலைவராக இருந்து இங்கு பல்வேறுபட்ட வாழ்வாதார திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றார். அந்த வகையில் இவர் இங்கு வாழ்ந்த காலத்தில் நகர சபையினுடைய தேர்தலில் வெற்றி பெற்று அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் ஊடாக இந்த கிராமத்துக்கு பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்ததாக தலைவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்தார். அவர் இங்கே தற்பொழுது வறுமையின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தன்னாலான ஏதாவது உதவிகளை அல்லது சேவைகளை செய்ய வேண்டும் என்ற நல் நோக்கோடும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான வாழ்வாதார திட்டங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களை வழங்குதல் போன்ற பல்வேறுபட்ட திட்டங்களை பல்வேறு வகையான கோணங்களிலும் வடிவங்களிலும் செய்து கொண்டு வருவது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் தன்னுடைய இந்த மண்ணிலே பசுமையை பேணும் வகையிலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலும்
இந்த 500 அன்னாசி கன்றுகளை இலவசமாக வழங்க முன்வந்தமை உண்மையிலேயே ஒரு பெருமிதப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே போல புலம்பெயர் நாட்டில் இருந்து கொண்டு இந்த அன்னாசி கன்றுகளை நாங்கள் சிறந்த அன்னாசி கன்றுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாக அறிந்து அதை ரீச்சா நிறுவனத்தோடு அவர்கள் இணைந்து அந்த கன்றுகளை இங்கு கொண்டு வந்து மிகவும் சிரமத்தின் மத்தியிலே அந்த கன்றுகளை கொண்டு இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். ஒரு வானம் மழை பொழிந்து கொண்டிருக்கும், அது இந்த மக்களுக்கு தான் அந்த மக்களுக்கு தான் என்று சொல்லி பார்ப்பதில்லை. அதே போல இவரும் தன்னுடைய சேவைகளை எல்லா மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இந்த அன்னாசி கன்றுகளை உங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றார். அந்த கன்றுகளை நீங்கள் கொண்டு சென்று மிகவும் சிறப்பான முறையிலே இலவசமாகத்தானே தந்தது, அதை நாங்கள் அப்படி இப்படி வச்சுட்டு போவோம் என்று சொல்லி நினைக்காமல் நல்ல மாதிரியாக வளர்த்து இந்த நாட்டுக்கும் இந்த உங்களுடைய அந்த வாழ்வாதார திட்டங்களுக்காக அவர் தந்த கண்டுகளுக்கு ஒரு பிரியோசம் அவருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அதில் இருந்து உங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். இப்படியான செயற்பாடுகளை முன்வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நாங்கள் அவருக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே போல எதிர்காலத்தில் தென்னை, மா, பலா, தேசி போன்ற கண்டுகளையும் உங்களுக்கு வழங்குவதாக இங்கு ஏற்பாட்டு குழுவினர் அறிவித்திருக்கின்றனர். அதனால் இந்த அன்னாசி மரக்கன்று என்று ஒரு பெரிய நிழல் போல வளரக்கூடிய மரம் இல்லை, ஒரு சிறிய ஊடு பயிராகத்தான் இது காணப்படுகின்றது. இது பல ஊட்டச்சத்துக்களுக்கு சிறந்த ஒரு பழமாக இருக்கின்றது. குருதி அமுக்கம், இதய நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக கூட இந்த அன்னாசி மரம் காணப்படுகின்றது. அதே போல இந்த மரக்கன்றுகளை நீங்கள் பெற்று அதன் மூலம் பயனடைந்து உங்களுடைய வாழ்வாதார திட்டங்களையும் நீங்கள் மேன்மேலும் உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி மீண்டும் இந்த கனடா வாழ் அன்பர் திரு சிவக்கொழுந்து மகேந்திரம் அவர்களுக்கு எங்களுடைய சார்பிலும் உங்களுடைய சார்பிலும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர் உரையை நடாத்தி சென்ற பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அன்னாசி மரம் வழங்கப்படும். சரி, இங்கே வரணும். சரி, ஓகே.
வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.